இப்போ ரீஜன்ல 13வது பிளேஸ்மெண்ட்ல இருக்க நம்ம அருண் ப்ரோ கூட ப்ளே பண்ண மேட்ச் தான் இந்த ஒரு மேட்ச். ரீஜன்ல அப்படினா சொல்லவே தேவையில்ல, பிளேயர்ஸ்லாம் எப்படி வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தோம் இறங்கின கொஞ்ச நேரத்துல நம்ம பீக்ல மட்டும் எத்தனை கில் அடிக்கிறோம் அப்படிங்கறத நீங்களே பாருங்க. இந்த ஒரு அக்கா பாருங்க, நான் வந்தது கூட தெரியாம எங்கேயோ சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அடிச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தா ரெண்டு பேர் எங்க ஒய்யால ரெண்டு பேரையும் போட்டு கிரிட் கிரிட்னு அழுத்த ஆரம்பிச்சிருவேன். என்ன அடிக்க ரெண்டு பேரும் ஏறி வருவானுங்க. ஒருத்தனுக்கு பார்த்தா நல்ல ஒரு டேமேஜ் கொடுப்பேன், மிஸ் ஆயிருவான். லோவால போட்டு இப்போ வேணா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட் கிரிட் அழுத்தி பூச்சி ரெண்டு பேருமே டவுன் பண்ணிடுவேன். இவனுங்களை அடிச்சிட்டு உள்ள போனா அதுக்குள்ள இன்னொருத்தவன் அவனுக்கு சரியான ஒரு ஹெட்ஷாட், இன்னொருத்தனுக்கு ஒரு புல்லட் ஹெட்ஷாட் அடிச்சிட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா பைப்ல ஓசியில் எடுத்துக்கிறாங்க. அடே எங்கிலியாடா ஓசியில் அடிக்கிற சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் காலி பண்ணிடுவேன். அப்படியே இந்த பக்கம் ஒரு அக்கா ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களையும் அடிச்சு டீம் வைப் பண்ணிடுவேன். பைப்ல இங்க ஒருத்தன் நம்மளுக்கு ரொம்ப நேரமா ஆட்ட காமிச்சிட்டு இருந்தான். உள்ள வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே போட்டு காலி பண்ணியாச்சு. இன்னும் எனிமி பாத்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க. அவங்களை அடிச்சு போய் அடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 95% பேர் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இதுக்கப்புறமாச்சு மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு வழியா அந்த மேட்சை போயாவும் அடிச்சிருவோம்.